Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 975 பார்ட் 1. ஓபன் பண்ணா உடனே குதிக்கிற சட்டியில போட்டு கபீம் குபாம் பண்ணிட்டாங்க. சுத்தி இருக்க மக்களால தாங்க முடியல. நீங்க எல்லாத்தையுமே எங்களுக்காண்டி தான் பண்ணீங்க, ஆனா நாங்க அதை எதையுமே புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டவே அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என்னன்னா, இவர் இந்த மாதிரி இறந்ததுனால மக்கள்லாம் இவர் மேல பயங்கரமா நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இவர் இறந்துட்டாருன்னா இவரோட பையன் மேல தானே எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும். சோ இன்னுமே கொசுகி கிளான் மேல நம்பிக்கை அதிகமா தான் ஆயிருக்கே தவிர குறையல. இதெல்லாம் அந்த லூசு பயலுக அவனுக்கு வச்சுக்கிட்டு ஆப்பாலதான் பேசாம ஸ்பாட்லயே போட்டு தள்ளிட்டு பாடியை மட்டும் தொங்க விட்டுருந்தானுங்கன்னா எல்லாம் வந்து கல்லால் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. ஆனா முட்டா பழுக முட்டாத்தனமா பண்ணி இப்ப மக்கள் எல்லாத்தையுமே அவனுங்களே உசுப்பேத்தி விட்டுக்கிட்டானுங்க. ஒரோச்சிக்கெல்லாம் செம்மையா கடுப்பாவும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான் பண்ணி மாதிரி. கொசுக்கி தான் இந்த கண்ட்ரியோட ஹோப்பே, ஓடன் தான் லேண்ட் ஆஃப் ஆனோட உண்மையான ஷோகன் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கத்த ஆரம்பிச்ச உடனே கடுப்பாயி அப்படி பேசுறவங்க எல்லாத்தையுமே சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சிட்டான். எது உண்மையான ஷோகனா? அப்ப நான் மட்டும் என்ன டூப்ளிகேட்டா? அந்த ஓடன் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நான் தாண்டா எல்லாத்துக்கும் ஷோகனு. ஏன்டா வீணா போன விளக்கணைகளா என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போன சாமுராய்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுங்க, கொசுக்கி கிளானையும் கொல்லுங்க, யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுருவான். கைடோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பானே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டான். நியாயப்படி இவன் சண்டை போட்டு ஜெயிச்சான்னு ஏத்துக்கவே முடியாது. சரி, இனி ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? அதான் ஒரு லெஜண்டோட சாம்ராஜ்யமே மொத்தமா அழிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் அடுத்த லெஜண்ட் வந்தாதான் உண்டு. அப்படியே கட் பண்ணா குறியில இருக்க ஓடனோட ஒய்ஃப் டோக்கிக்கு இந்த மாதிரி ஓடன் இறந்துட்டாருங்கிற மேட்டர் போய் சேருது. அவ்வளவுதான் அவளுக்கு ரொம்ப கவலையாயிரும். ஆக்சுவலா ஓடனே இங்க இருந்து சண்டைக்கு கிளம்பினாருல, அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்னு கொடுத்துட்டு போவாரு. அதை இப்ப ஓபன் பண்ண வேண்டாம், அதுக்கான நேரம் வரும், அப்ப ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அதான் அவரே போயிட்டாரு. இனி என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானே. அதுல என்ன எழுதி இருக்கும்னா, இன்கேஸ் நான் தோத்துட்டேன்னா கைடோங்கிற ஒரு மான்ஸ்டரை காலி பண்ண உடனே எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இப்பத்துல இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் கடலையே ரெண்டா பொளக்கிற அளவுக்கு ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு நடக்கும். அதுல பயங்கரமான சில பேர் நியூ வேர்ல்டுக்கு வருவாங்க. அவங்க தான் கைடோவை காலி பண்ண போறாங்க. இன்கேஸ் நான் செத்துட்டேன்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா இவளோட பவரை பத்தி அவருக்குமே தெரிஞ்சிருக்கு போல. என்ன இருந்தாலும் ஒய்ஃப் இல்ல, சொல்லாம இருந்திருப்பாளா? அப்போ அவரை பிடிச்சி ஜெயில வச்சிருந்தாங்கல்ல, அந்த டைம் அவரோட 2 ஸ்வாடையுமே டோக்கி கிட்ட கொடுத்து அதை ஹியோரி கிட்டையும் மொமனசுகே கிட்டையும் கொடுக்க சொல்லியிருப்பாரு. யோ, இதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதையா, என்னையா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு கேஷுவலா பேசுவா. அவனுக்கே ஷாக் ஆகும். ஏமா நான் சாக போறேன், என்ன நீ இப்படி கேஷுவலா இருக்கேன்னு. அதெல்லாம் அவர் சாக மாட்டாருன்னு கான்பிடண்டா இருந்தா, ஆனா கடைசியில இறந்துட்டாரு. உங்களோட ஆசை கனவு எல்லாமே 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைவேறும்னு ஒரு சபதம் எடுப்பான். சரி, அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஒரு நாள் அந்த உரோச்சிய விரட்டி விரட்டி எப்படி கொல்றதுக்கு எல்லாருமே அலைஞ்சாங்க, அதே மாதிரிதான் இப்போ கின்னு மத்தவங்க எல்லாத்தையுமே விரட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. அவனுங்க புதருக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருப்பானுங்க. இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கடுப்பாகாதா? கேட் வைப்பர்லாம் வர்றவனுங்க எல்லாத்தையும் நம்ம சம்பவம் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாம ஒளியணும்பா. பிளான் பண்ணாம சும்மா போய் சண்டைக்கு போனா அப்புறம் அவனுங்க இவனுங்களை சம்பவம் பண்ணிட்டு தான் போவானுங்க. ஓடன் இறந்ததை அவனால ஏத்துக்க முடியல. அதனால அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஏன் இப்படி கோல மாதிரி நடந்துக்கிறேன்னு டார்க் ஸ்டோர்ம் தான் கொஞ்சம் தெளிவா யோசிப்பாரு. ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலைமைக்கு உயிரோட தப்பிக்கணும். தேவையில்லாத சண்டையெல்லாம் போட்டு தேவையில்லாம உயிரை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஓடன் இவங்களை காப்பாத்த அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட உயிரை விட்டுருக்காரு. அதனால அவரோட ஆசையை நிறைவேற்றணும்டா வெண்ண அப்படின்ட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்கஷன். அப்போ ஓடன் சொன்ன அந்த பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது அவர் எங்கெங்கெல்லாம் ட்ரிப் போனாருன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த ஜோங்கிற எலிஃபென்ட் மேல இருக்க ஐலாண்டுக்கு போனேன்னு வேற சொல்லுவாரா. அங்க எல்லாம் ஏன் போனீங்கன்னு கேட்டதுக்கு கொசுக்கியும் ஜோவும் ஆண்டாண்டு காலமா ஸ்ட்ராங்கான பாண்டிங்ல இருக்க பிரதர்ஸ் மாதிரி. அங்க இருக்க மிங்ஸ் எல்லாருமே லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்கவங்க கூட அவ்வளோ க்ளோஸ். சோ இவங்க 2 பேத்தையும் அந்த ஜோ ஐலாண்டுக்கு போக சொல்லியிருப்பாரு. அப்பதான் அங்க இருந்து லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கும் ஹெல்ப் கிடைக்கும்னு. சோ அதனால நம்ம இப்போ ஜோக்கு போய் ஆகணும்னு மாத்தி 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க டோக்கி மொமனசுகே ஹியோரின்னு அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும்ல. அவங்கள காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ஜோவுக்கு போலான்னு கின்னு சொல்லுவான். உடனோட ஆசை அந்த கண்ட்ரியை ஓபன் பண்ணி விடணும். அந்த ஆசையை நிறைவேற்றாம என் லைஃபை தேவையில்லாம சண்டை போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மரத்து மேல இருந்து எவ்வளவு ஒருத்தி குதிச்சு வருவா. யாரான்னு பார்த்தா ஷினோபு. அட நம்மால எல்லாருமே இப்ப சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆயுதம்னு ஒண்ணும் இல்ல, சண்டை போட்டா கையை வச்சுதான் சண்டை போடணும். ஷினோபு நைஸா அவங்க ஆயுதம் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வந்து இவங்க கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டா. இனி ஏதாச்சும் அவசரம்னா கூட சண்டை போட வசதியா இருக்கும்ல. சரி, இனி குறியில இருக்க ஓடன் கேசலுக்கு போய் உடனே அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் வாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்போ ஷினோபு இருந்துட்டு என்னாலையும் கொசுக்கி ரீட்டைனரா இருக்க முடியுமான்னு கேட்டா, அதெல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தான். நீ இருக்கிறீன்னா தாராளமா இரு, அது உன்னோட விருப்பம். உடனே அவளுக்கும் சந்தோஷம். சோ இப்படி இவங்க வேகமா கோட்டையை நோக்கி போறத கைடோட
ஆளுங்கெல்லாம் பாத்துருவானுங்க. விடுவானுங்களா இனி? வளைச்சு வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. போற வழியில பொழந்து கட்டிட்டு போயினே இருப்பாங்க. நிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல. அப்போ நம்ம டாக் ஸ்டோம் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, வாங்க போவோம் உடனே கேட் வைப்பருக்கு கடுப்பாயிரும். உடனே அவர் மேல பாஞ்சு, ஏன்டா டேய் எனிமீஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே, நீ என்ன அந்த கைடோவோட ஆளா? அவன் ஒரு நாயை பத்தி பேசிட்டு இருந்தானே, அந்த நாய் நீதானான்னு இவங்களுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை. என்ன பண்றது, ஓடன் செத்த கடுப்புல கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைஸோ இருந்துட்டு ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து கருன்னு பெரிய சைஸ்ல ஒரு உருவம் வந்து அலேக்கா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிரும். அது என்ன ஏதுன்னே தெரியல. சரி, அவங்கள அப்படி தூக்கின உடனே மத்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க அடிச்சு பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி காப்பாத்தி சண்டை போட்டு தாங்கி தடவி கூட்டு போறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அங்க அவங்க உசுருக்கு ஆபத்தாயிரும். பின்ன காட்டுக்குள்ளேயே இந்த வரட்டுறானுங்கன்னா அங்க கோட்டையில இருக்கவங்க என்ன சும்மாவா விட்டுருப்பானுங்க? பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இதே கூட்டத்தை கூட்டு போனா டெஃபினட்டா பிரச்சனை தான். இன்னும் ஆளுங்க சேர்ந்துகிட்டே தான் இருப்பானுங்க. சோ அஷுரா டோஜியும் டெஞ்சிரோவை மட்டும் அந்த கூட்டத்தை காலி பண்ண போயிருவாங்களா? பேலன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் போவாங்க. கொசுக்கி ஓடனோட கனவை நம்ம எப்படியாச்சும் நிறைவேற்றணும், விட்டுறாதன்னு டெஞ்சிரோ கத்துவான். உடனே கின்னும் நிக்காம ஓடுவான். எல்லாத்துக்கும் அழுகையா வரும். ஏன்னா கொஞ்சமா எல்லாரும் குறைஞ்சுக்கிட்டே வராங்களே. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்பதான் கோட்டையை கொளுத்தியே விட்டுருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் தான் அந்த அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது போல. இனி இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம ஆல்ரெடி 100 டைம் பார்த்துட்டோம். இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோட்ல மறுபடியும் பார்ப்போம். டாடா.